வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, பிளாச்சோலையில் நம்ம அல்வா செய்யலாம். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஜீனி இதில் இனிப்பு அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக கால் கப்பு ஜீனி எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு, சோள மாவு எடுத்துருக்கேன். வாங்க, இப்போ இந்த பிளாச்சோலையை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்தரலாங்க. வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சோம்ல பிளாச்சோலை, அதை போட்டுடலாம். ஜீனியும் போட்டுடலாங்க. இந்த சோள மாவு எடுத்தோம்னா அதையும் இப்போ இந்த சோள மாவை நம்ம அதில் கரைச்சி ஊற்றிடலாங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, கிண்ட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வேணுங்க நிறையா வேணால் நிறையா போட்டு செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வேகட்டும். கலரே போட வேணாங்க, அதே மஞ்சள் கலராக இருக்கு பாருங்கள். நல்லா வெந்துட்டுங்க. இப்போ பிளாச்சோலை அல்வா ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம்.